முன்னுரை. இறையருள் மனிதருக்கு நிறைவாக கூறியப்படும் மீட்பு திட்டமாகிய இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு நிகழ்வுகளை ஆழமாக சிந்தித்து அவற்றின் ஒளியில் தங்கள் வாழ்வுக்கு பொருள் தேடுகின்ற காலம் புனித வாரமாகும். உலகில் மனிதர்கள் பொதுவாக வாழவே பிறக்கின்றார்கள். ஆனால் இயேசு தன் வாழ்வை இழக்கவும் அதனை பிறருக்கு துணையாக வழங்கவும் வந்தார் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் நமக்கு சொல்லும் உண்மை. புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருட்டு ஞாயிறு அமைகின்றது. நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டத்தில் தீமையை அழைத்து நன்மையை நிலைநாட்ட துணிவு கொண்ட தூய அரசர் நம் இயேசு கிறிஸ்து விடியலுக்காக ஏங்கிய விழிப்பு நிலை மக்களுக்கு இயேசுவின் இந்த எருசலேம் பயணம் புத்துயிரையும் புதிய நம்பிக்கையையும் தருவதாக அமைகின்றது. எருசலேம் ஆலயத்திற்குள் நுழையும் இயேசுவின் இந்த செயல் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட நிலையில் வாழ்ந்த பாமர மக்களின் நம்பிக்கை கனவுகளுக்கு புதிய அர்த்தம் கொடுப்பதாக அமைகின்றது. இந்த தவக்காலத்தில் தவ முயற்சிகளை மேற்கொண்ட நாமும் நமது குடும்பங்களும் ஆண்டவரோடு இப்பவனியில் இணைவோம். குருத்தோலைகளை கைகளிலே ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று உளமாற ஆர்ப்பணிப்போம். இயேசுவின் இந்த லட்சிய பவனியை வெறுமனே ஓர் ஆடம்பர சடங்காக அல்ல, மாறாக நமது வாழ்வின் அன்றாட அனுபவமாக்குவோம். அந்த புனித பவனியில் பங்கேற்கின்ற நாம் நம்மையே உற்று நோக்குவோம். இறைவன் கொடையாக அளித்துள்ள இந்த வாழ்வை அவருக்கு ஏற்புடையதாக வாழ்கின்றேனா? இந்த புனித வார நிகழ்வுகளை நம் மனதில் தாங்கி நம்மிடம் இருக்கும் பிளவுகள் களைந்து இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றும் திருக்குடும்பமாய் இறைமகன் இயேசுவின் பயணிப்போம். வழிபாட்டை வாழ்வாக்குவோம். அனைவரும் வருகைப்பாடுகளுக்காக இருப்போம். Hallelujah.
நகருக்கு இயேசு வருவதை கேட்ட மக்களெல்லாம் எதிர்கொண்டழைத்தனர். ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். இத்திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்கள் நன்றி பலியாக வேண்டி ஜான் தி பிரிட்டோ ரஜினி குடும்பத்தார் நன்றி பலியாகும் இறையாசர் வேண்டி இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறார்கள். ஜோயல் ரிச்சி பியூலா ஏசல் குடும்பத்தார் நன்றி பலியாகும் இறையாசர் வேண்டியும் ஜோசப் குடும்பத்தார் நன்றி பலியாகவும் இறையாசர் வேண்டி இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக வேண்டி தேர்வில் எழுதி கொண்டிருக்கிற அனைத்து மாணவ மாணவியருக்காகவும் மேலும் டியூக்சன் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற வேண்டி இத்திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறார்கள். பின்வரும் ஆன்மாக்களுக்காக நாம் மன்றாடுவோம். எட்னா தி ரொசாரியோ, அரக்கல் மதைவர்கி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், தேவ சகாயம் 39ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மதலமேரி இவாஞ்சலின் நரேன் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும் திருப்பலியை நாம் ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு இணைந்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் திருமுழுக்கின் மன்றாட்டின் சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். ஜெபிப்புமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாய்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்கவும் திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள் புரியும். உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகங்களின் முன்னுரை. ஆண்டவருக்காக வாழும் பொழுது அதன் பொருட்டு எத்தனை இன்னல்கள், அவமானங்கள், இழிநிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்றும், இறைவனை நாம் நாடுகின்ற பொழுது அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் வழி நடத்துவார் என்று எடுத்துரைக்கின்ற எசாயாவின் நம்பிக்கையூட்டும் முதல் வாசகத்திற்கும், தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற கடவுள் நிலையிலிருந்து இறங்கி அடிமை நிலையை நமக்காக ஆண்டவர் இயேசு ஏற்று தன்னையே வெறுமையாக்கி தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல, ஆனால் அவரை அனைத்திற்கும் மேலாக தந்தை உயர்த்தினார். நாம் பணிவோடு பிறர் வாழ்வு முன்னேற முயற்சி செய்யும் போது கடவுள் நம்மை உயர்த்துவார் என்றுரைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கும் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன்.
நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? 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 என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவன் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போவிடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்?
கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலித்தி பற்றி கொண்டிருக்க வேண்டிக் கொண்டதாய் கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழோகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து சாவைக்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். தூய மார்க் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்பவிழா நிகழ இன்னும் 2 நாள்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழி தேடிக் கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்த போது இலாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் களப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிக சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன்? இதை 300 தெனாரியத்திற்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும். இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள்.
அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ 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 என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபொழுதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒழுவுமலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடிப் போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லோரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவல் 2 முறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்சமனி என்னும் பெயர் கொண்ட ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திரு. யோவான் ஆகியோரை தம்மிடம் கூட்டி சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து, முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவனிடம் வேண்டினார். அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும். இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின்பு அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுரிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாய் இருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவரான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்து அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான்.
அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி ரபி என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்து கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர். அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்துவரவில்லை. அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவர்கள் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார். தலைமை குருவோ தம் அங்கியை கிழித்து கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை துளித்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன், சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும் அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதளித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவன் தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுறை கூவுமுன், நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான்.
ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரோடு பிடிபட்டான். அவன் மக்கள் கூட்டம் வந்தது. வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்ட தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்கள் பரபாவை அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்டுக்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள், என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிறை ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் இடித்து அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓட்டு இடம் என்னும் பெயர் பொருள்படும் கொல்கத்தாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்காக காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். இவ்வாறு கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையில் இருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பார்த்து பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரவேலின் அரசனாகிய மெசியா இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தால் படியிட்டு சிறிது நேரம் மௌனம் காப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது.
அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவ தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதல மரியாவும் சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாக மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். அதற்குள் மாலை வேளையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்பிற்குரிய தலைமை சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்து விட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவ தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். நூற்றுவ தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதல மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அனைவரும் அமரவும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இப்பொழுது நாம் அறிக்கையிட்டு இந்த நாளின் உட்பொருளை நாம் தியானிப்போம். திரும்பிச் சொல்லுவோம். அவர் நம் பாவங்களுக்காக காயப்பட்டார். அவர் நம் பாவங்களுக்காக காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவர் பட்ட காயங்களால் நாம் குணமடைந்தோம். பார்ந்தவர்களே, இந்த வாரம் முழுவதும் இந்த வசனம் நம் உள்ளத்தில் அடிக்கடி எதிரொலிக்கட்டும். ஆண்டவர் இயேசு இப்படி ஆடம்பரமாக குருத்தோலை பவனியிலே பங்கேற்றவர். மக்களுடைய உள்ளத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பை அப்படியே தூண்டி எழுப்பியவர். உசிப்பு விடுறாங்க, நாங்கள் அது மாதிரி சும்மா இருந்தவங்களை கூட மீட்பர் வந்து விட்டாரு, விடுதலை கிடைக்க போகுது, இப்படி அவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இயேசுவுக்கு தெரியும், ரோமருக்கு எதிராக போர்க்கொடி எடுக்க போறதில்லை, ரோமர்களுக்கு எதிராக எதுவும் கூச்சலிட போறதில்லை. கோயிலுக்கு வர்றாரு. மாலை மார்க் எழுதிய நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம், மாலை வேளையானது. அவர் உள்ள வரத்துக்குள்ள ரொம்ப இருட்டி போகிறது. உடனே அமைதியாக பெத்தானிக்கு போயிடுறாரு. மக்கள் எல்லாம் அப்படியே ஏமாந்து போனது போல இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இயேசு நான் ஒன்றும் செய்ய போறதில்லை, ரோமருக்கு எதிராக கொடி பிடிக்க போறதில்லை, கூக்குரல் இட போறதில்லைன்னு தெரிஞ்சு கூட ஏன் இந்த வெற்றி பவனியை, ஆடம்பரமாக குருத்தோலை பவனியை நடத்த சித்தமானார்? அன்பார்ந்தவர்களே, சீடர்களுடைய மனதை உறுதிப்படுத்த அவர் முதல் முறை சீடர்களை பார்த்து மணமகன் காட்டிக் கொடுக்கப்பட போறாரு, மத தலைவர்களால துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீப்பார், ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று முதல் முறையாக அவர் சொன்ன போது சீடர்கள்லாம் அதிர்ந்து போகிறாங்க.
அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பெரிய அரசராக வருவார், அவருடைய அரசவையில் நம்ம பெரிய அமைச்சர்களாக இருப்போம் என்றெல்லாம் எண்ணி அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அதிர்ந்து போகிறாங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிகிறது இது. அவர்களை பலப்படுத்துவதற்காக என்ன செய்கிறார்? தாபோர் மலைக்கு அழைத்து சென்று ஒரு மாற்றம் பெறுகிறார். இல்லைன்னா சீடர்கள் மிக உடைந்து போவாங்க. நம்பி இருந்த தலைவன் எப்படி நம்பிக்கையெல்லாம் உடைந்து போகிற அளவுக்கு, நொறுக்கப்படும் அளவுக்கு இப்படி செத்து போனார, அவமானமான மரணத்தை ஏற்றுக்கொள்ள போறாரு என்று நொறுங்கி போவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இதை உணர்ந்துதான் இன்னும் ஒரு சில நாட்களிலே இப்படி அவமானம் நிறைந்த சாவை சந்திக்கணும் என்று அவருக்கு தெரிகிறது. அவரை நம்பியிருந்த சீடர்கள் உருக்குலைந்து போகக்கூடாது, உடைந்து போகக்கூடாது என்றுதான் முதல்ல இந்த ஆரவாரமான பவனி, இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்வோம். இன்றுதான் ஒரே நாளில் 2 பவனியை நாம் நற்செய்தியாக வாசிக்கிறோம் இல்லையா? அங்க ரஃபேல் ஸ்கூல்ல குருத்தோலை மந்திரிக்கும் பொழுது முதல் பவனிக்கான, இந்த குருத்தோலை பவனிக்கான நற்செய்தி வாசிக்கப்பட்டது. ஆடம்பரமான, மகிழ்ச்சி நிறைந்த, ஆர்ப்பரிப்புகள் நிறைந்த பவனி. ஆனா அதே நாளிலே இன்றே இன்னொரு பவனியும் பொழுது நாம் வாசிக்க கேட்டோம், சிலுவை பவனி இல்லையா? எவ்வளவு முரண்பாடுகள் இந்த 2த்துக்குமே. சீடர்கள் கையில, அங்கிருந்த மக்கள் கையில ஒலிவ இலைகளும் குருத்தோலைகளும் இருந்தன. ஆனா இந்த பவனியில, சிலுவை பவனியில ஆண்டவர் கையில சிலுவை தான், பாரமான சிலுவை தான் இருந்தது. மக்கள் தங்களுடைய மேலாடைகளை எல்லாம் அங்கே பரப்பி ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்தார்கள். ஆனா அந்த சிலுவை பாதையில ஆண்டவருடைய ஆடையையே பறித்து அவரை நிர்வாணமாக்கினார்கள். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று கத்தினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆனா சிலுவை பாதையில சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையன்னு கத்தி கொண்டே போனாங்க. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இயேசு இந்த மார்க் எழுதிய நற்செய்தியில் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு சிலுவையிலிருந்து 7 வார்த்தைகளை நமக்கு அளித்திருக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க. 7 காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனா மார்க் எழுதிய நற்செய்தியில ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். 7 வசனங்களே நம்ம பார்க்கறது இல்லை. எந்த நற்செய்தியிலுமே 7 வசனமே இல்லை. 4 நற்செய்தியில் இருக்கிறதையும் தொகுத்து 7 வசனங்களாக நம்ம பார்க்கிறோம். சிலுவையிலிருந்து நம்மை நோக்கி வருகிற 7 வசனங்கள். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, மார்க்கு குறிப்பிடுகிற வசனம் ஏலோயி ஏலோயி ஏன் என்னை கைவிட்டி. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் அதை அதிகமாக தியானித்து பாருங்க. மார்க்கு இத்தனை காரியங்கள் அவருக்கு தெரிந்திருந்து கூட இதை தான் தேர்ந்தெடுத்து தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்கிறோம். இயேசு கடவுளை எப்பொழுதும் அப்பா, தந்தையே, அப்பா, ஃபாதர், இப்படி தான் அவர் கூப்பிட்டாரு. மிக மிக நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகிற வார்த்தை இந்த அப்பா என்ற வார்த்தை. ஆனா இந்த ஒரு இடத்துல தான் அப்பான்னு சொல்ல முடியல அவரால. கடவுளே, என் கடவுளே
ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். திருப்பாடல் 22 தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பாருங்க, திருப்பாடல் 22 தான் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட ஜெபிக்கிறாரு. நமக்கெல்லாம் எவ்வளவு நல்ல முன்மாதிரியை பாருங்க. வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நம் குரல் வலைய நெரிக்கும் போது வார்த்தைய கையில் எடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம் வாயிலிருந்து வரணும். இயேசுவை போல இறை வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். அன்பார்ந்தவர்களே, ஏன் அவரால் அப்பா தந்தையே என்று கூப்பிட முடியல? நம் பாவங்களை சுமந்ததுனால. ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் செய்கிற பாவங்களே நமக்கும் கடவுளுக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்துகிறது என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்தில் இந்த ஒரு வாரம் மேற்செய்வோம். இந்த ஒரு வாரம் மட்டும் இல்லை, இனி வரும் காலத்தில் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற அந்த பெரிய பிளவை நம்முடைய நல்ல காரியங்களால, நம்முடைய ஜபத்தால, நாம் செய்கிற தர்மத்தால நாம் அந்த பிளவை ஈடுகட்ட முயற்சி செய்வோம். சிலுவையிலிருந்து வந்த ஒரே வாக்கியம் மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து சிலுவையை நோக்கி சென்ற ஒரு அருமையான வாக்கியம் மார்க் எழுதிய நற்செய்தியில் காணப்படுகிறது. சிலுவையை நோக்கி நிறைய பழிப்புரையெல்லாம் போனது. ஆனால் அது இன்னொரு நாள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 7 வாக்கியங்கள் சிலுவையை நோக்கி எரியப்பட்டன. ஆனால் ஒரு நல்ல வாக்கியம் ஆண்டவர் இயேசுவுக்கு வந்தது சிலுவை நோக்கி. என்ன? 100 தலைவன் சொன்ன அற்புதமான விசுவாச அறிக்கை. யோவான் நற்செய்தியில எப்படி தோமா, நமது தோமா விசுவாச அறிக்கை இட்டாரோ, என் ஆண்டவரே என் கடவுளே என்று இயேசுவை பார்த்து சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டாரோ, அதுபோல மார்க் எழுதிய நற்செய்தியில இந்த புறையின மனிதன் 100 தலைவன் இவர் உண்மையிலே கடவுளின் மனிதனாக, கடவுளின் மகனாக இருந்தார் என்று சொன்னார். சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் நம்பி இருக்கிற ஆண்டவர் இயேசு உண்மையாகவே கடவுளின் மகன். அவர் கடவுள். இதை இன்னும் நம் உள்ளத்துல ஆழப்படுத்திக் கொள்ளணும். நம் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் மேற்கொள்ள இது சக்தியை தரும். ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாடுகளை நாம் சிறப்பாக தியானிப்போம். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்தும் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்தும், பெரிய வெள்ளிக்கிழமை யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இயேசுவின் பாடுகளை நாம் தியானிப்போம். ஆகவே இந்த நாட்களிலே இந்த 2 நற்செய்தி நூல்களிலிருந்தும் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அவற்றை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். ஆம். அனைவரும் எழுந்து நிற்போம், நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியும் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம்
ஒருவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்படையுங்கள், ஏனென்றால் அவர் நம்மீது கவலை கொண்டிருக்கிறார். இதோ புனித வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்ற நாம் ஒரே சமூகமாக, ஒரே இறை மக்களாக திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கெடுக்கின்ற நாம் உலகத்திலே நிறைவான அமைதியும் சமாதானமும் போரில்லா வாழ்வும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, நல்ல தலைவர்கள் இந்த நாட்டிற்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களின் வழியாக இறைவனை நோக்கி நாம் செபிப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். உம் பணிக்காய் தங்களையே அர்ப்பணித்திருக்கின்ற உம் அடியார்களை உம் தூய ஆவியின் துணையால் நிறைத்து அவர்கள் நற்செய்தியை எடுத்துரைக்க தேவையான வல்லமை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றேயும் இறைவா, மதம், மொழி, இனம் அவற்றை முன்னிறுத்தி மக்களை ஆளும் தலைவர்களாய் இல்லாமல் அன்பு, நீதி, சமாதானத்தின் வழி ஆட்சி புரியும் நல்ல தலைவர்களை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவு தெளிவையும் நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே எம் இறைவா, உம் திருமகன் இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்கும் நாங்கள் உம்மை போல எங்கள் வாழ்வை தியாகம் செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்திடவும், வருகின்ற புனித வார நிகழ்வுகளில் பங்கேற்கும் நாங்கள் அவற்றின் புனிதத்துவத்தை உணர்ந்து பக்தியுடன் பங்கேற்று விசுவாசத்துடன் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, புனித வாரத்தை தொடங்க இருக்கும் நாங்கள் இவ்வாரத்தில் இன்னும் அதிகமாய் உம் திருமகன் இயேசுவின் பாடுகளை தியானித்து பகிர்வு மனப்பான்மை எங்கள் உள்ளத்தில் வளரவும், இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளினை நிறைவாய் பொழிகின்ற அன்பான ஆண்டவரே, தேர்வு காலமான இந்நாட்களில் எம் பிள்ளைகள் நன்றாக படித்தவற்றை தேர்வு நேரங்களில் மறக்காமல் தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக தேர்வினை எழுதவும், பெற்றோர்கள் அவர்களை ஊக்குவிக்கவும் தேவையான ஞானத்தினை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் சிறப்பாக செபிப்போம். குறிப்பாக தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதவும், நல்ல தலைவர்களை உருவாக்குகின்ற நாம் மதம் சாதி கடந்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற மனநிறைவை நமக்கு தர வேண்டும் என்று நாம் செபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான ஆண்டவரே, எங்களுடைய தீய செயல்களினால் நீர் காயப்படுத்தப்பட்டீர். இதோ எங்களுக்காக மரித்து
எங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றேன். தன்னலமற்ற அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இதோ எங்களுடைய வாழ்விலும் உம்மை போன்று அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற மனநிலையையும், ஏழை பணக்காரர் பிரிவினைவாத சக்திகளை அனைத்தையும் அகற்றி இந்த நாட்டிற்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களும் உம்மை போன்று தியாக உள்ளத்தோடு இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற மனநிலையை எங்களுக்கு தந்தருளும். இதோ புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பாடுகளை ஆழ்ந்து சிந்தித்து எங்களுடைய வாழ்வை மாற்றுகின்ற பாதையாக அமைய எங்களுக்கு அருள் புரியும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவருமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் சேரவே விடியல் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. உங்கள் பாதமே என் மனம் சேரவே விடியல் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. பாதமே கலவுற்று சோர்ந்த உள்ளம், தயவுக்கு ஏங்கும் உள்ளம், மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். தலைவுற்று சோர்ந்த உள்ளம், தயவுக்கு ஏங்கும் உள்ளம், மகிழ்வுற்று வாழ வேண்டும் உந்தன் சங்கமம். உந்தன் சங்கமம் என்றும் உந்தன் சங்கமம், உந்தன் சங்கமம் என்றும் உந்தன் சங்கமம். உன்மலர் பாதமே என் மனம் சேரவே விடியல் வெற்றி வேந்தனே, இதை ஏற்றுக்கொள்ளுமே, இதை ஏற்றுக்கொள்ளுமே இறைவா. உன்மலர் பாதமே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் ஜெபிப்போம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கைகளில் ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம்முடைய திருமகனின் பாடுகளால் நீர் என் மீது கொண்டுள்ள இரக்க பெரு நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டிய நாங்கள் கண்டுணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாகவும் செய்தது. ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும்
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தேழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தூய்மை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உலத்திற்கேற்ப எங்களுக்கு நிறைவான அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அளிக்கின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம் குற்றங்களுக்காக காயப்பட்டு நம்மை மீட்க வந்த ஆண்டவர் இவரே. இவரது அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக. அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. பகைமையும் வெறுப்பும் அழிந்திடனும், பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடனும். இது எங்களில் இருக்க வேண்டும், இன்னல்களில் உதவ வேண்டும். இந்த உலகில்
இரக்கம் வேண்டும், இன்னல்களில் உதவ வேண்டும், உறவுகளில் உண்மை வேண்டும், வேற்றுமைகள் மறையவும் இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானார் வேண்டும். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானார் வேண்டும். கருணை கருணை இறைவா. திருமண ஓலை சென்னை மயில உயர்மறை மாவட்டம் நமது பங்கு பாலாஜி நகரில் வசிக்கும் தந்தை தமிழ்ச்செல்வன், தாய் தனலட்சுமி, இவருடைய மகன் சன்குமார் என்பவருக்கும் திண்டுக்கல் மறைமாவட்டம் திருவிருதை ஆண்டவர் பங்கு கொடைக்கானல் வசிக்கும் தந்தை பிலிப் ராஜசேகர், தாய் திரேசா பிரஜித், இவருடைய மகள் சிந்தியா செலஸ்டினா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது மூன்றாவது ஓலை. இத்திருமணத்தில் விக்கிரம் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்திடம் தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. அன்பார்ந்தவர்களே, இன்று குருத்தோலை ஞாயிறு நாம் சிறப்பிக்கிறோம். இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த 6 முதல் 10 வட்டங்களை சார்ந்த அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் ஒரு கரவொலி கொடுத்து தெரிவித்துக் கொள்ளுவோம். God bless you. அடுத்த ஞாயிறு, வருகிற ஞாயிறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா. அன்றைய திருப்பலியை சிறப்பிப்போர் 38வது அன்பியமான இரக்கத்தின் மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறை மக்களும். இன்று சின்னமலையில் மாலை 4 மணிக்கு மறை மாவட்ட அளவிலான திருச்சிலுவை பாதையும் அதைத் தொடர்ந்து நமது பேராயர் தலைமையில் திருப்பலியும் நடைபெறும். முடிந்தவர்கள் அந்த சிலுவை பாதையிலும் திருப்பலியிலும் கலந்து கொள்ள செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கிருந்து வழக்கமாக நடந்து செல்லணும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. நானும் 2 வருஷமாக நடந்தேன். ஆனால் 10 பேருக்கு மேலே யாரும் இல்லை கூட. ஆனால் விருப்பமாக இருக்கிறவர்கள், நடக்க முடிந்தவர்கள் நடந்து செல்லலாம. வெயிலின் காரணமாக சில பேர் வரதில்லை. ஓகே,
அன்பார்ந்தவர்களே, நோட்டீஸில் 24ஆம் தேதி இரவு, அதாவது 25ஆம் தேதி விடியற்காலை திருப்பலி இங்கே இருக்கும். 12 மணிக்கு ஜபமாலை முதல்ல நம்ம சொல்லணும், அதை தொடர்ந்து திருப்பலி இருக்கும் என்று அச்சடிக்கப்பட்டிருந்தது. அது மங்கள வார்த்தை திருவிழாவுக்காக. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுரையின்படி, வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இந்த புனித வாரம், இது புனித வாரமாக இருக்கிறதுனால நாம் இதில் அந்த மாதாவினுடைய விழாவோ அல்லது இது ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு முன்னறிவிப்பு விழா தான், ஆண்டவரை பற்றியது. எந்த விழாவும் இந்த புனித வாரத்துக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. ஆகையினால 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் 31ஆம் தேதி இருந்தாலும் கூட வருகிற அந்த ஒரு வாரம் ஈஸ்டர் காலமாக இல்லையா, ஈஸ்டர் உயிர்ப்பின் வருகிற 8 நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். ஆகையினால அதை தாண்டி ஏப்ரல் மாதம் முதல் வாரம் 7ஆம் தேதி நமது பேராலயத்தில் குருத்துவ பட்டம் நிகழ்வு இருக்கும். அதை தொடர்ந்து 8ஆம் தேதி இந்த மங்கள வார்த்தை திருவிழா இருக்கிறது. ஆகையினால 7ஆம் தேதி ராத்திரி ஞாபகத்தில் வச்சுங்க, 12 மணிக்கு நாம் இங்கே ஆலயத்தில் ஒன்று கூடி ஜபமாலை ஜெபிப்போம். அதை தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வருகிற 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தைல திருப்பலி நமது பேராயர் தலைமையில் நடைபெறும். மாலை 4:30 மணிக்கு ஆராதனையும் தொடர்ந்து 5:30 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். ஆகவே பங்கு மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். நமது ஆலய வளாகத்துக்குள் எந்த வாகனமோ அன்று நிறுத்த வேண்டாம் என மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாகனத்தில் வருகிறவர்கள் இங்கே ஆலய முகப்பில் இறங்கிட்டு ஆலயத்துக்கு எதிரே இருக்கின்ற கத்தீட்ரல் ஃப்ரீ ஸ்கூல் வளாகத்திலே தங்களுடைய வாகனங்களை நிறுத்தலாம். ஆகவே இதை தயவுசெய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் வருவதனால இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பாவம் சின்னசாமியாரும் பிரதரு இங்கெல்லாம் மைக்க போட்டு இந்த வாகனத்தை எடுங்க எடுங்கன்னு அப்போ தான் சேர் போட முடியும். வெளியில தான் அந்த திருத்தைல திருப்பலி நடைபெற இருக்கிறது. ஆகவே ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது பேராலயத்துக்கு எதிரே இருக்கிற கத்தீட்ரல் ஃப்ரீ ஸ்கூல் பள்ளி வளாகத்தில் உங்களுடைய வாகனங்களை நிறுத்துமாறு, இன்க்ளூடிங் 2 வீலர்ஸ், 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ அந்த இடத்துல நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். 27ஆம் தேதி புதன்கிழமை பாவ பரிகார நாள். அன்று காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். அவை உபவாசம் இருந்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நம்மை புதுப்பித்துக் கொள்ளுவோம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் சிறப்பிப்போம். மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமது குடும்பத்துக்கு இது இருக்கும். மாலை காலையில் 8 மணியிலிருந்து அங்கே இருக்கிற அந்த தோமையார் சுரபத்து அருகே இருக்கிற பாவ சங்கீர்த்தன தொட்டியில் குருவானவர் பாவ சங்கீர்த்தனம் கேட்பார். மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை நிறைய குருக்கள் ஆலயத்துக்கு பின்பக்கம் நிறைய குருக்கள் அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்பார்கள். ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். புனித வியாழன் அன்று மாலை 5:45 மணிக்கு ஜபமாலையும் அதை தொடர்ந்து இறுதி உணவு திருப்பலியும் பாதம் கழுவும் திரு நிகழ்வும் தமிழில் நமது பேராலய வளாகத்தில் நடைபெறும். அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் வழிபாடு சென்ட் பீட்ஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெறும். புனித வெள்ளி அன்று நமது பங்கில் வின்சென்ட் பால் சபையினரால் இரத்த தான முகாம் நடத்தப்பட உள்ளது. புனித வெள்ளி அன்று மாலை 5 மணிக்கு திருச்சிலுவை பாதையும் திருச்சிலுவை ஆராதனையும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பாடுகளின் பாதை ஒளியும் நடைபெறும். இதை பற்றி தந்தை ஜேம்ஸ் அவர்கள்
சில வார்த்தைகள் சொல்லுவார். அதே நேரத்தில் ஆங்கில வழிபாடு சென்ட் பீட்ஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெறும். 30ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு தமிழில் நமது பேராயர் தலைமையில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நடைபெறும். ஆங்கில வழிபாடு இரவு 10:30 மணிக்கு சென்ட் பீட்ஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை அன்று பாடுகளின் பாதை என்ற ஒளி காட்சி கிரைஸ்ட் கிங் கல்லூரி மாணவர்களால் நடத்தப்பட இருக்கிறது. அதிலிருந்து வருகின்ற காவல் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுடைய தாராள உள்ளத்தை எதிர்பார்க்கிறாங்க. உங்கள் காணிக்கை அந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படும். இதை பற்றி அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தை சொல்வார். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே மகிமை. அன்பார்ந்தவர்களே, கிரைஸ்ட் காலேஜ் நமது சென்னை உயர்மறை மாவட்டத்தால் நடத்தப்படுகின்ற ஒரே கல்லூரி. இந்த கல்லூரியின் நோக்கம் என்ன என்று பார்த்தால், ஏழை எளிய பிள்ளைகளை நாம் மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். சரிங்களா? நம்ம இந்த கல்லூரி அமைந்திருக்கிற இடம் கீழச்சேரி அப்படின்ற ஒரு கிராமம். இங்கு இந்த கல்லூரி இல்லை என்றால் கண்டிப்பாக அநேக பிள்ளைகள் அங்கு மேற்படிப்பை மேற்கொள்ள மாட்டார்கள். அதுக்கு 2 காரணம். ஒன்று, அவர்களின் ஏழ்மை நிலை. இரண்டாவது, வெகு தூரம் சென்று கல்வி கற்க முடியாத ஒரு சூழல். அதிலும் அதிகமாக நம் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகள் பெண்கள், அதிகமான சதவிகிதம். ஆக இவர்கள் கண்டிப்பாக தொலை தூரத்தில் இவர்கள் பெற்றோர்கள் இவர்களை அனுப்பி படிக்க வைக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு இன்னும் அவர்களுக்கு கல்வியை பற்றிய ஒரு முக்கியத்துவம் தெரியாத ஒரு சூழல். ஆக இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் நமது பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இதன் நோக்கமே அந்த பிள்ளைகள் பட்டப்படிப்பு பெற வேண்டும் என்பதுதான். அதை தான் இதன் லாபமாக ஆயர் சொல்லுவார். அந்த பிள்ளைங்க பட்டப்படிப்பு பெறுவதுதான் இந்த கல்லூரியின் லாபம் என்று சொல்வார். ஆக இதற்காக நாம் அவர்களிடம் வசூலிக்கின்ற கல்லூரி கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான ஒரு கட்டணம் தான் நம்ம வாங்குறோம். எதை வைத்து நம்மால் அந்த கல்லூரியை நடத்தி கொள்ள முடியுமோ அந்த மாதிரி ஒரு குறைவான கட்டணத்தை தான் அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்கிறோம். ஆக இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது நாங்கள் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். அதாவது இவர்களுக்காக ஒரு கலை அரங்கம் கட்ட வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த பிள்ளைகள் மிகவும் திறமை வாய்ந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. படிப்பிலும் சரி, விளையாட்டு தளத்திலும் சரி, நிறைய சாதனைகளை இவர்கள் படைக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு வாய்ப்பு தான் தேவை. அந்த வாய்ப்பை கொடுக்க இந்த கலை அரங்கம், அதே சமயத்தில் முதுகலை பட்டம் படிப்பதற்கான ஒரு வகுப்பறைகளையும் கட்ட இருக்கிறோம். ஆக இதற்காகத்தான் உங்கள் உதவியை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ப்ராஜெக்டோட மொத்த செலவு அப்படின்னு பார்த்தா 8.5 கோடி ரூபாய் கிட்ட போகுது. கடவுள் மேல் பாரத்தை போட்டு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். ஆயரை அணுகிய போது அவர் எல்லா பங்கு தளத்திலும் பங்கு மக்களையும் சென்று அணுகும்படி எங்களை சொன்னார். அதன் பொருட்டு இன்று இங்கு நாங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வரும் வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி இல்லைங்களா? அன்றைக்கு முதலில் புண்ணிய தலத்திற்கான காணிக்கையை நீங்கள் கொடுப்பீர்கள். அதன் பிறகு 2வது காணிக்கையாக நமது கல்லூரிக்காக, இந்த பிள்ளைகளுக்காக நாம் காணிக்கை எடுக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அநேகமாக இங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம். அதுல நிறைய இப்ப சமீபத்தில் பங்கு தளத்தில் இருக்கிற உங்களை போல உள்ளவர்கள் நாங்க ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் முன் வந்திருக்காங்க. இதையெல்லாம் வைத்துதான் இந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த காரியத்திற்கும் உங்கள் உதவியை நாடி நிற்கிறோம். தயவு செய்து இதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் தன்னார்வ தொண்டர்கள் வெளியில் நிற்பார்கள். நீங்க வெளியில போகும்போது அவங்கள பார்க்க முடியும். அவங்க பேம்ப்லெட் லீஃப்ல துண்டு பிரசுரங்கள் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் கவர் கொடுப்பாங்க. தயவு செய்து வாங்கிட்டு போங்க. இதை மனதில் வைத்து உங்கள் காணிக்கையை, உங்கள் நன்கொடையை இதில் நீங்க கொடுக்கலாம். டாக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா டாக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு.
நீங்கள் QR கோட் ஸ்கேனிங் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், கவரில் போட்டு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். எந்த வழியிலாவது உங்கள் பேர் உதவியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக அதே சமயத்தில் தொடர்ந்து பணிக்காக ஜெபம் செய்யுங்கள், சரிங்களா? கடவுள் நினைத்தால் அன்றி எதுவும் நடக்காது இல்லைங்களா? ஆக இதற்காக தயவு செய்து உங்கள் ஜெபங்களையும் எங்களுக்காக ஜெபியுங்கள். அதே சமயத்தில் உங்களால் முடிந்த ஒரு நன்கொடையை வரும் வெள்ளிக்கிழமை அன்று தயவு செய்து இதற்காக முன்குறித்து எடுத்து வாருங்கள். வாய்ப்பளித்த பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, இங்கே இருக்கிற பொருளாளர் தந்தை அனைவருக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தையே, நான் குடித்தால் அன்று இந்த துன்ப குன்னம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படி அகட்டும். ஜெபிப்புமாக. இறைவா, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உன் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கியிருக்கச் செய்தனே, நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையா ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்றுக் கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.